யூசுவலாகவே சில கோவில்கள் வந்து திருமணம் தடை அப்படின்ற விஷயத்த சரி செய்யக்கூடிய கோவில்களாக இருக்கு. ஏன் அப்படின்னா மேக்சிமம் நான் சொன்ன மாதிரி திருமணம் அப்படின்னு சொல்லக்கூடிய களத்திர காரகனா யாரு வரா அப்படின்னா செவ்வாய் மட்டும்தான் வரும். செவ்வாயுடைய ஆளுமையை தாங்கி இருக்கக்கூடிய அமைப்பு, இல்ல சூரியனுடைய ஆளுமையை தாங்கி இருக்கக்கூடிய அமைப்பு. அதே மாதிரி சனி எல்லாமே குலதெய்வத்தை இண்டிகேட் பண்ணும். சனி, ராகு எல்லாமே குலதெய்வத்தை இண்டிகேட் பண்ணக்கூடிய அமைப்பு. அப்போ குலதெய்வம் சார்ந்த ஏதோ ஒரு விஷயத்துல தடங்கல் இருக்கு. குலதெய்வம் தெரியாம இருக்கு. குலதெய்வத்துல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. இல்ல குலதெய்வத்த அவங்க ஃபாலோ பண்ணாம விட்டாங்க. அந்த மாரி வீட்ல தான் பார்த்தீங்கன்னா, திருமண தடை அப்படின்றதே வரும். யாருக்கு திருமண தடை வரும் அப்படின்னா, யார் ஒருவர் குலதெய்வத்த ஒழுங்கா ஃபாலோ பண்ணலையா, யார் ஒருத்தவங்க குலதெய்வம் கோயிலுக்கு மறந்துட்டாங்களோ, இல்ல வேற குலதெய்வத்தை பின்பற்றுறாங்களோ, இவர்களுக்கெல்லாம் வந்து வரும். அதுக்காண்டி நான் வேற மதம் மாறிட்டேன், உடனே வந்து இப்படியா அப்படியான்லாம் கேட்க முடியாது. ஏன்னா, நீங்க வேற மதத்த மாறி அதுவும் உங்க குலதெய்வமா ஏத்து அந்த நம்பிக்கை சார்ந்து இயங்க ஆரம்பிச்சுட்டீங்க. அதனால அது பிரச்சனை கிடையாது. நீங்க எத நம்புறீங்களோ அதுதான் உங்களுக்கு வழிகாட்ட போகுது. அப்படின்ற பட்சத்துல நீங்க தொன்று தொட்டு வரக்கூடிய ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஸ்டக் ஆகும்போது சரியா அப்போ முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, குலதெய்வ கோவில்ல போய் தான் முதல்ல யாராக இருந்தாலும் நாட் ஒன்லி கல்யாணம் ஆகாதவங்க, இல்ல கல்யாணம் ஆயிட்டு எனக்கு பிரச்சனையா இருக்குன்னு சொல்ற யாரா இருந்தாலும் முதல்ல திருமணம்னு ஆரம்பிக்கும்போது உங்க குலதெய்வ கோவில்ல போய் உங்களுடைய மகனோட இல்ல மகளோட ஜாதகத்த வச்சு ஒரு பிடி வெல்லம் குடுத்து ஒரு ஆசீர்வாதத்த வாங்கிட்டு வந்து நீங்க ஜாதகம் பார்க்க ஆரம்பிச்சாலே திருமண தடைன்றது டக்கு டக்குன்னு விலகி சீக்கிரம் கல்யாணம் ஆக ஆரம்பிச்சிடும். அது எந்த தோஷமா இருந்தாலும் சரி. அவர் பார்த்துப்பாரு. அதான் மிஸ்டர் கோல்டு. தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய்.